புரியணுமா வேண்டாமா? சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? பரலோகம் மாதிரி உங்கள் வீடு இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்கள். நீங்கள் தான். அப்போ நான் சொல்கிறத கேளுங்க. வீட்டுக்குள்ளே என்ன போடாதீங்க? சண்டை போடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போடாதீங்க. வாக்குவாதம் வேண்டாம். வராதுன்னு சொல்ல முடியாது. வாக்குவாதம் வரும் பொழுதே டப்புன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வேண்டாம். இது எதில் போய் முடிச்சிடும்? கரெக்டாக சொல்லுங்கள். வாக்குவாதம் எதில் போகும்? சண்டைக்கு அப்புறம் பிரிவினை, பிரிவினைக்கு அப்புறம் கசப்புக்கு அப்புறம் வைரைக்கு அப்புறம் பெருமை. அப்படி இறங்கி போக மாட்டார் ஐயா. ஏன்னா அப்படியே வைராக்கிறது நெஞ்சு நிமித்து நிற்கிறது. காரணம் கசப்பான வேர் முளை தெளிவிச்சு ரொம்ப வந்துருச்சு. இங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே நான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா எங்கே சண்டை வாக்குவாதம் ஆரம்பிச்சு இப்போ சண்டை முடிஞ்சு சண்டையில் பிரிவினை எங்கே வந்துருச்சு? இப்போ கசப்பு உள்ளே இருக்குமேனா கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட நிலம் சபிக்கப்பட்ட நிலம். அங்கேருந்து என்ன வார்த்தை வரும்? இதயத்திலேருந்து கசப்பான, அதாவது கர்த்தர் இதயத்தை நல்லா மாற்றிருக்கிறாருல்ல. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. எங்க கசப்பு உள்ள வச்சுக்கிறாங்க, உள்ள கசப்பு. ஆனா இங்க வந்து கர்த்தர் நல்லவர், ஆனா உள்ள என்னது? கசப்பு. அடுத்த வார்த்தை வாசிமா. என் சகோதரரே, இப்படி இருக்க ஆகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சொருக்குதே. சில நேரங்கள் அதான் பிரச்சனைன்றாரு. என்ன ஜெபிக்கும் பொழுது நல்ல பரிசுத்தவான் மாதிரி ஜெபிக்கிறது, ஆனால் வீட்டில் போய் கசப்பு, சண்டை, வைராக்கியம். உங்களுக்குள் இப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ள அப்படி இருக்கலாகாது. யாரும் இல்லாத இங்கே கசப்பாக இருந்துட்டீங்க, இன்னைக்கு போய் ஏசு வினத்தை மன்னிப்பு கேளுங்க. ஏசு வினத்தில் மன்னிங்க. கையில் ஊற்றி கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை நான் மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் என்னை ஒப்புவிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, கசப்பான வேறு எனக்குள்ளே இராதபடிக்கு அதை மாற்றுவீராக.